சாரி 5த் சம் இல்ல 3rd சம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா இதுல 3rd வரைக்கும் தான் இருக்குது. ஸோ பாருங்க. A ball rolls down a slope and travels a distance d equal to ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா குடுத்துருக்காங்க. d டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு குடுத்துட்டாங்க. feet in t seconds. Find the time. t யோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? When the distance traveled by the ball is 11.25 feet. அதாவது d குடுத்துட்டாங்க. இது வந்து 11.25ன்றது வேற ஒண்ணும் இல்ல. d யோட வேல்யூ. ஸோ d யோட வேல்யூ குடுத்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல d க்கு பதிலா இத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடலாம். அதுலேருந்து t யோட வேல்யூவ கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் 3rd சம்மு கொடுத்திருக்க சென்டென்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும், வேற ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த dக்கு பதிலா 11.25 இங்க அப்ளை பண்றேன். ஸோ 11.25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரே சைடு கொண்டு வர போறேன். ஏன்னா எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா எல்லாருமே ஒரே சைடு இருக்கணும். அதர் சைடு 0 இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்திட்டேன். டி ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. இது அப்படியே தான் இருக்கு. இந்த பிளஸ் 11.25 இந்த சைடு வரும்போது மைனஸ் 11.25 மாறிடும். ஸோ இத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஜெனரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குதுல்ல. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதலாமா? ஸோ அதான் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு இந்த என்டையர் டேர்ம் 0.75. ஸோ மைனஸ் இருக்குது. சி இதுக்குள்ள என்டையர் டேர்ம் சி. ஸோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இந்த ஃபார்முலால கொடுத்துருக்க அந்த ஏபிசி டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, மைனஸ் பி இங்க ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு பிளஸ்ஸா மாறிடும் 0.75. ஓகேங்களா? 0.75 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75. ஓகேங்களா? 0.75 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு பிக்கு பதிலா 4ac. ஓகேங்களா? சிக்கு பதிலா மைனஸ் 11.25, ஏக்கு பதிலா 1, இங்க வந்து 4 இருக்கு. பை 2a, ஏக்கு பதிலா 1. ஸோ இதெல்லாம் நான் சால்வ் பண்றேன். இந்த 0.75 அப்படியே வரும். 0.75 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 56 சாரி 0.5625 பிளஸ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. 11.25 இன்ட்டு 4 போட்டு பார்த்தீங்கன்னா 45 அப்படின்றது ஆன்சரா வரும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 2a. ஸோ இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 6.75 அப்படின்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ 6.75 அப்படின்றது 0.75 பிளஸ் ஆர் மைனஸ் 6.75 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றப்ப பிளஸ் ஒரு சைடும் மைனஸ் ஒரு ரூட்டுமா எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7.50 வரும். டிவைட் பை 2ன்றப்ப 3.75 ஒரு ரூட்டாக கிடைக்கும். இன்னொரு ரூட் பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 மைனஸ் 6 ஒரு ரூட்டாக கிடைக்கும். மைனஸ் 6/2 மைனஸ் 3ன்றது ஒரு ரூட்டாக கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. இப்போ வாங்க அடுத்த எக்ஸசைஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.